ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. நான் வாழ நினைத்த வாழ்க்கையை இன்னுமே என்னால் வாழ முடியவில்லை என்றால் நான் எப்போதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வேன்? இருக்கும் காலங்கள் நரகமாக இருக்கிறது. நாளை என்பதாவது நல்லதாக அமையுமோ என்றுதான் ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கிறேன் நான். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் மனதில் இருக்கும் கலக்கங்களும் பயங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் அதுபோலேதான் இருக்கிறது. மாற்றத்தை என் வாழ்க்கையில் தருவதற்கு யாருமே இல்லையா என்ற ஏக்கத்தோடுதான் ஒவ்வொரு நாளும் நான் கண்விழித்து பார்க்கிறேன். ஏன் என்று கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை. நான் படும் வேதனையை பார்த்து யாரும் என்னை பாவம் என்று கூட நினைப்பதில்லை. உனக்கெல்லாம் இதுவும் வேண்டும், இதற்கு மேலும் வேண்டும் என்று என் வேதனையை அதிகப்படுத்தத்தான் இங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அது கட்டிய கணவனாக இருந்தாலும், கட்டிய மனைவியாக இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், பெற்ற பெற்றோர்களாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எனக்கென இங்கே யாரும் இல்லை என்ற வருத்தமும் எனக்கு அதிகமாகிவிட்டது. உடல்நிலை சரியில்லை என்றால் நானே என்னை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் யாருக்காவது ஏதாவது ஒன்று என்றால் என்னுடைய உதவியை கேட்கத்தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். நானும் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்காகவும் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போயிருக்கிறேனே ஒழிய எனக்கென யாரையும் நான் இனியும் சம்பாதித்து வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய உண்மையான வாழ்க்கை. சாப்பிட்டாயா என்று கூட எனக்கு கேட்க ஆள் இல்லை. ஆனால் என் உறவுகளில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களை பார்த்தால் அத்தனை புன்னகையும் அத்தனை பரிவான பேச்சுகளும் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். என்னை பார்த்தால் ஏனோ தானோ என்று ஒரு வார்த்தை இரு வார்த்தை பேசிக்கொண்டு என்னை விட்டு நழுவத்தான் பார்க்கிறார்கள். எனக்கு அன்பு காட்டக்கூட யாரும் இல்லை. வசதி வாய்ப்பு என்பது தெய்வம் நினைத்தால் ஒரு நிமிடத்திற்குள் எனக்கு தர முடியும். ஆனால் அந்த தெய்வம் கூட என்னை இரக்க குணத்தால் பார்ப்பதில்லை. என் வாழ்க்கை மோசமாகிவிட்டது. என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. எதற்கு இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொரு நாளும் நான் வணங்கும் தெய்வத்திடம் கேட்டாலும் நான் வணங்கும் தெய்வமும் மௌனமாகத்தான் இருக்கிறதே ஒழிய எனக்கு எந்த பதிலையும் கூறுவதாக இல்லை. நாளுக்கு நாள் வேதனையும் அடியும் என்னால் தாங்க முடியவில்லை. நாளுக்கு நாள் பிறர் என்னை உதாசீனப்படுத்துவதை என்னால் தாங்க முடியவில்லை. இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கிறேன். இரண்டில் ஒரு முடிவை தாருங்கள் என்று என்னிடம் கேட்டாயே பிள்ளையே. நானும் உன் வீட்டில் இருக்கும் உன் குல தெய்வமும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யவில்லை என்று என்னை நீ கேள்வி கேட்கிறாய். பிள்ளையே, நீ பொறுத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நாட்களும் காலங்களும் சென்று விட்டதுதான். ஆனால் உனக்கும் பல நல்லதுகள் உன் வாழ்க்கையில் நடந்துதான் இருக்கிறது. அதையெல்லாம் உனக்கு பாதுகாத்து வைக்க தெரியாமல் விட்டு விட்டாய். யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் யோசித்துப்பார். இதுதானே இதுதானே என்று அனைத்தையும் செலவிட்டு அனைவருக்கும் வாரி வழங்கிக் கொண்டிருந்தாயே. யோசித்து பார்த்தாயா? அந்த நிமிடங்கள் எல்லாம் உனக்கு ஞாபகம் வருகிறதா? என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை என்று உடனே சொல்லிவிட்டாயே. நல்ல காலங்களை நீதான் தவறவிட்டிருக்கிறாய். மீண்டும் அதை பெறுவதற்கு பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். அதுவரை நீ இப்போது பட்டுக்கொண்டிருக்கும் பாடங்களை எல்லாம் கற்று வைத்துக்கொள். ஏனென்றால் உனக்கு இப்போது இரண்டாவதான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அந்த வாய்ப்பையும் தவறவிட்டாய் என்றால் உன் இறுதி வாழ்க்கை வரை உனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பது உண்மை பிள்ளையே.
கிரகங்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இன்று உனக்கு என்றால் நாளை அவர்களுக்கு. அவர்களும் இதே போல வாழ மாட்டார்கள் பிள்ளையே. நாளுக்கு நாள் மாற்றங்கள் அவர்களுக்கும் வரும். உன்னிலை அவர்களுக்கு வரும், அவர்களின் நிலை உனக்கும் வரும். தங்கமே, உனக்கு வரும் நல்ல காலத்தை பயன்படுத்திக் கொள். அந்த நேரத்தில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். அக்கிரமக்காரர்கள் வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது போல் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே, அதை போல நீ ஆடக்கூடாது. மனிதர்களை மனிதர்களாக பார். அவர்கள் உனக்கு அக்கிரமம் செய்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதை செய். நீ இப்போது புண்ணியத்தை தேடினால்தான் உன்னுடைய சந்ததி வாழும். இந்த கர்மா உன்னோடு முடியட்டும். உன்னுடைய சந்ததியையும் பாதிக்க கூடாது. அதனால் சொல்கிறேன், உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது. இழந்த அத்தனையும் பெறப்போகிறாய். பெற முடியவில்லை என்று வருத்தப்பட்ட அத்தனையும் பெறப்போகிறாய். இனி நல்லவர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்க போகிறார்கள். நாதாரிகளும் நியாயம் கெட்டவர்களும் உன் அருகில் வரமாட்டார்கள். உன் நிலை மாறப்போகிறது. இதை நீ விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, உன் நிலை மாறிய பிறகு ஓடோடி வருவாய், அன்னையே நன்றி என்று. அந்த ஒரு நாளுக்காக உனக்காக நான் காத்திருப்பேன். நான் சொல்வாக்கு பலிக்கும் என்றால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு. நம்பிக்கை ஒன்று உனக்கு இருந்தால் போதும். நாளை என்பது உனக்கு வெற்றியாக மாறும். ஓம் சக்தி. நன்றி.